2016 நடந்த RRB NTPC எக்ஸாமோட CPT 2 கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்லி மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF வேணும்னா லாஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு இருக்க கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, முதல் கொஸ்டின் பார்க்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 3026 and their LCM is 89, then their HCF is what? ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஸோ இரண்டு எண்களின் பெருக்குத்தொகை அந்த எண்களின் LCM மற்றும் HCFின் பெருக்கற் பலனுக்கு ஈக்குவல். நமக்கு ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் கொடுத்துட்டாங்க 3026. ஸோ இது பார்த்தீங்களா 6ல் முடியுது. 6 அப்படின்னு யூனிட் டிஜிட்டாக இருக்குது இங்கே. அப்போ நமக்கு வரப்போகிற ஆன்சர் இந்த சைடு வரது நமக்கு 6 அப்படின்னு முடியும். சரிங்களா, சம்திங் இங்கே நம்பர்ஸ் வரும். லாஸ்ட் நம்பர் வந்து 6ல் முடியணும். ஏன்னா வந்து ரெண்டு நம்பரோட பெருக்குத்தொகை வந்து 3026 6ல் முடிஞ்சிருக்கு. இங்கேயும் நமக்கு 6ல் முடியணும். ஸோ நமக்கு LCM வந்து 89 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும் போது இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு லாஸ்ட் நம்பர் 6ன்னு கிடைக்கும். சரியா, 9 கூட எந்த நம்பர் பெருக்குன்னா நமக்கு 6 கிடைக்கும் பார்த்தோன்னா 4. ஸோ அப்போ நமக்கு வரப்போகிற ஆன்சர் என்ன வரும்? யூனிட் டிஜிட்டில் 4 வரணும். சரிங்களா, அதான் நமக்கு சரியான ஆன்சர். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், இங்கே 35, இங்கே 3 இருக்குது, இங்கே 9, ஸோ இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் பென்னு பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக பார்த்தோன்னே இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். யூனிட் டிஜிட் மெத்தடெலாம் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ எப்படிலாம் நம்ம டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ண பாருங்கள் முக்கியமாக. அடுத்த கொஸ்டின், த மீன் டீவியேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ ஒரு 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மீன் டீவியேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ 2 டைப் இருக்குது. ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம மீன் டீவியேஷன் மட்டும் பார்க்கலாம். மீன் டீவியேஷனுக்குரிய ஷார்ட்கட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் x பார் டிவைடட் பை n. ஸோ இதில் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டாஸ். மொத்தம் வந்து நமக்கு 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா, இதான் வந்து n. x பார் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவோட ஆவரேஜ். xi அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் டேட்டாஸ். ஸோ ஒவ்வொரு தனித்தனி டேட்டாஸ் இருக்குல்ல, இது எல்லாமே xi. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ், ஸோ ஆவரேஜ் எவ்வளவு? சம் ஆஃப் டேட்டாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 49 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை மொத்தம் வந்து 7 டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ் எவ்வளவு? 7. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். சம்மேஷன் ஆஃப், சரிங்களா, மாடுலஸ் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எவ்வளவு? 3 மைனஸ் ஆவரேஜ் எவ்வளவு? 7 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 10 மைனஸ் 7 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 10 மைனஸ் 7 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 4 மைனஸ் 7 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 7 மைனஸ் 7 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 10 மைனஸ் 7 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 5 மைனஸ் 7 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எவ்வளவு? 7. ஸோ மாடுலஸ்குள்ளே இருக்கிறதுனால மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ மாடுலஸ்குள்ளே எப்போயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ 3 மைனஸ் 7 வந்து -4. ஆனால் மாடுலஸ்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 4 அப்படின்னு எடுக்கணும். 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 மைனஸ் 7 -3. பட் ஆனால் மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஸோ +3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 7. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 18 divided by 7. ஸோ இதான் வந்து mean deviation. Diksha borrowed ₹500 at 5% per annum simple interest. ஸோ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, டைம் வந்து 4 years. ஸோ 1 இயருக்கு வந்து 5%, அப்போ 4 இயருக்கு எவ்வளவு? 20%. ஸோ அப்போ 20% ஆஃப் 500. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ₹100. இது வந்து வட்டி. ஸோ அசல் எவ்வளோ? ஒரு 500. ஸோ டோட்டலாக எவ்வளோ கட்டணும்? 600. மிஸ்டர் ராஜேஷ் பைஸ் எ டாய் ஃபார் ₹27.50. ஸோ பாயிண்டில் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம். ஸோ இதை பாருங்கள், 27.50. ஸோ 0.5, இங்கே வந்து 0.6 வந்து 2750ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2860ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராஃபிட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள், ₹110. சரிங்களா, இப்போ ₹110 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 2750. அப்போ 110 டிவைடட் பை 2750. ஸோ பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4% அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மிஸ்டர் கிரண் sold a bus ஃபார் 18,700. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 18,700 அட் ஏ லாஸ் ஆஃப் 15%. ஸோ நம்ம எப்போயுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத 100%ஆக எடுப்போம். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், லாஸ் 15% லாஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 85%. ஸோ 85%ஓட வேல்யூ தான் இந்த 18,700. என்ன கேட்டிருக்காங்க?
அட் வாட் ப்ரைஸ் சுட் த பஸ் பி சோல்டு டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 15%. ஸோ அப்போ 15% ப்ராஃபிட் வரணும். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%, ப்ராஃபிட் ஒரு 15%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 115%. ஸோ நமக்கு 85% வேல்யூ கொடுத்துறாங்க 18,700. அப்போ 115%ஓட வேல்யூ எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 18700 இன்ட்டு 115 டிவைடட் பை 85. ஸோ டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 25,300 அப்படின்னு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 3 men dig a hole in 10 days. ஸோ 3 பேர் ஒரு குழியை 10 நாளில் தோன்றுறாங்க. அப்போ 5 பேர் வந்து அந்த குழியை எத்தனை நாளில் தோண்டுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து சேம் ஒர்க் தான். ஸோ அப்போ வந்து செயின் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 3 into 10 equal to 5 into x. So x equal to 3 into 10 divided by 5. So cancel பண்ணிங்கன்னா 6 days. Mr. Mike borrowed 8,500 at 4% per annum compound interest. The compound interest compounded annually for 2 years. So வந்து principal எவ்வளவு 8,500, rate of interest வந்து 5%, time வந்து 2 years. ஸோ நீங்கள் வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷனுக்கு. ஸோ அதுக்குரிய ஃபார்மில் என்ன பார்த்தோன்னா x + y + xy/100. ஸோ உங்களுக்கு மொதல் வருஷம் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு 2வது வருஷம் ஒரு ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் வந்து நம்ம கொஸ்டினில் இப்போ கொடுத்துருக்கிறதுல 2 இயருக்குமே சேம் பர்சன்டேஜ் தான், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், சரிங்களா? அப்போ வந்து x = y. அப்போ 4 + 4 + 4 × 4 divided by 100. ஸோ என்ன வரும் 8.16%. 8.16% அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும், சரிங்களா? 8.16% இன்ட்டு 8,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ 693.6 அப்படிங்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். விஷ்ணு ட்ராவல்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 10 km/h, 30 km/h and 8 km/h and took a total of 15.5 minutes to complete. Find the total distance. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்பீடுக்குரிய ஃபார்முலா 3xyz டிவைடட் பை xy + yz + zx. ஸோ இந்த ஃபார்முலா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா சூட்டபுளாக இருக்கும். நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் கொடுத்துருவாங்க, சரிங்களா? 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா. ஒருவேளை 2 ஸ்பீட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 2xy டிவைட் பை x + y. ஆனால் நமக்கு இங்கே 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. டிவைட் பை டைம் டேக்கன் எவ்வளவு 15.5 minutes. டோட்டல் டைம் டேக்கன் 15.5 minutesல இருக்குது. இது வந்து ஹவரில் மாற்றோன்னா டிவைட் பை 60 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ XY Z வேல்யூஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து எக்ஸு, 2வது ஸ்பீடு வந்து ஒய், 3வது ஸ்பீடு வந்து இசட். ஸோ டேரெக்டாகவே ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணிடுங்க. 3 × 10 × 30 × 8 டிவைடட் பை 10 × 30 300 + 240 + 80 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 15.5 டிவைட் பை 60. ஸோ இந்த 15.5 இந்த சைடு கொண்டு வந்துங்க எல்லாத்தையும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3 × 10 × 30 × 8 டிவைடட் பை 620 × 15.5 டிவைட் பை 60. இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இது ஒரு 15, இது ஒரு 31. ஸோ ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 31 × 15.5 டிவைட் பை 60. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 km/h அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் மோட் ஆஃப் டேட்டா. ஸோ சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மோடு என்னென்னு கேட்டிருக்காங்க. மோடுனா ஒன்றும் இல்லை, ரிப்பீட் ஆகுறது, அதிக டைம் ரிப்பீட் ஆகிற நம்பர் ஏதோ அதான் மோடு. ஸோ இதில் பாருங்கள் 12 அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் இருக்குது, 1 ஒரு டைம் தான் இருக்குது, சரி 2 டைம் இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்கா. ஸோ 10 அப்படிங்கிறது ஒரு டைம் இருக்குது, 9 பாருங்கள் இங்கே 1 இங்கே 1 இங்கே 1, 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு 9. ஸோ மற்ற எல்லாமே ஒரே ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு மேக்ஸிமம். ஸோ அப்போ மோடு எவ்வளவு 9 அப்படிங்கிறதா மோடு. எ மேன் இன்வெஸ்ட் ₹2000 அட் ஸ்டார்ட் ஆஃப் ஈச் இயர். ஸோ முக்கியமான பாயிண்ட், ஈச் இயர் அட் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஸோ ஒரு விமன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ₹2000 இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ முதல் வருஷம் பார்த்தோன்னா ₹2000, 5% பெர் ஆனம். ஸோ 5% ஆஃப் ₹2000 எவ்வளவு ₹100. இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான வட்டி.
ஸோ ரெண்டாவது வருஷமும் 2000 இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ரெண்டாவது வருஷம் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. பட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 4000 ரெண்டாவது வருஷத்துக்கு. முதல் வருஷத்துக்கூட வட்டி எவ்வளவு 100 ரூபா. ஸோ அப்போ ரெண்டாவது வருஷத்துக்குரிய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 4100. ஸோ இதுக்கு 5% பார்க்கணும். 5% ஆஃப் 4100. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 205 rupees. ஸோ இது வந்து ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி, செகண்ட் இயர்க்கான வட்டி. ஸோ முதல் வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 205 ரூபா. அப்போ டோட்டலாக வட்டி எவ்வளவு 305 ரூபா. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுது முதல் வருஷம் ஒரு 2000 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 2000 ரூபா. ஸோ டோட்டலாக 4000. ஸோ அப்போ 2 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு 4300. ஸோ 4305 rupees. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். sin x ஈக்குவல் டு 4/5 தென் cosecant x ப்ளஸ் cot x ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு sin x ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு sin x குரிய ஃபார்முலா தெரியும், எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம் அப்படிங்கிறதான் sin x குரிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து எதிர்பக்கம் அப்படிங்கிறது இது. ஸோ அப்போ 4, கர்ணம் அது 5, 4/5 கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அடிப்பக்கம் தெரியாது. ஸோ ட்ரிப்ளட் ரூல் படி பார்த்தோன்னா 4, 5னா இங்கே வந்து என்ன வரும் 3 அப்படின்னு தான் வரும் ட்ரிப்ளட் ரூல் படி. ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு போட்டிங்கன்னா 5² ஈக்குவல் டு 4² ப்ளஸ் x² வரும். இதில் x² ஈக்குவல் டு 25 மைனஸ் 16, ஸோ x ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு போட்டிங்கன்னா இப்படி போடுவீங்க. இதுவே ட்ரிப்ளட் ரூலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பார்த்துலையும் போடலாம் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ட்ரிப்ளட் ரூலை பற்றி டீட்டெயிலாக வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம அடிப்பக்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். cosecant x, cosecant xனா என்னது கர்ணம் டிவைடட் பை எதிர்பக்கம். ஸோ கர்ணம் எவ்வளோ 5, ஸோ 5/4 ப்ளஸ் cot x, sin x டிவைட் பை cos x அப்படின்னா tan x. ஸோ அப்போ cot xனா என்னது cos x டிவைட் பை sin x. ஸோ cos எவ்வளவு 3 டிவைட் பை sin எவ்வளோ 4. ஸோ ஆன்சர் எவ்வளோ 8/4 ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2x² மைனஸ் 2y² மைனஸ் 4x². ஸோ அந்த ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 4x² மைனஸ் 4y² மைனஸ் 16x² வரும். ஸோ 4x² மைனஸ் 16x² மைனஸ் 12x² மைனஸ் 4x² தான் சரியான ஆன்சர். CPT 2லேயே இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக கொஸ்டின் இருக்குன்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 3341 அண்டு 3328. HCF கண்டுபிடிக்கிறது மொத்தம் 4 மெத்தட் இருக்குங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 13. ஸோ இந்த 13 வந்து 2 நம்பரையுமே டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 256 வரும், சாரி 257 வரும், இது 256 வரும். ஸோ கண்டிப்பாக 2 நம்பரையுமே டிவைட் பண்ணுது 13. ஸோ அப்போ இதுதான் HCF இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த 13 டிவைட் பண்ணல அப்படின்னா இதை வந்து அகைன் ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும் சரிங்களா. ஃபேக்டர்ஸாக பிரித்து அந்த ஃபேக்டரில் பெரிய ஃபேக்டர் வச்சு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அது டிவைட் பண்ணிச்சுன்னா அதுதான் HCF சரிங்களா. இப்போ வந்து இது நமக்கு 13 டிவைட் பண்ணுது, அப்போ இதுதான் நமக்கு HCF. ஸோ அடுத்து டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ கொடுத்துக்கலே பெரிய நம்பர் வந்து உள்ளே எழுதிக்கோங்க, ஸோ சின்ன நம்பர் வந்து வெளியே எழுதிக்கோங்க. ஸோ மேலே 1 வருமா 3328. ஸோ கழிச்சோன்னா என்ன வரும் 13 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அகைன் என்ன பண்ணுறோம்னா இது வந்து 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. இப்போ 13 போட்டாச்சு. இப்போ இந்த நம்பர் எடுத்து உள்ளே எழுதணும் 3328. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணணும் சரிங்களா. இப்போ என்ன வரும் 256 வரும். ஸோ 3328 நமக்கு 0ன்னு கிடச்சிச்சு. இங்கே 0ன்னு கிடச்சா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதான் வந்து HCF சரிங்களா. அப்படி பார்த்தோன்னா 13 அப்படிங்கிறது தான் HCF. ஸோ பெரிய நம்பர்ஸாக கொடுத்தாங்கன்னா இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் எ கிளாஸ் டெஸ்ட் எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 22 மார்க் அவுட் ஆஃப் 25 மார்க். த ஸ்டூடெண்ட் மார்க் இன் பர்சன்டேஜ். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். 22 மார்க் அவுட் ஆஃப் 25 மார்க் இன்ட்டு 100. ஸோ அவ்வளோதான். இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 88%. சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹேமா டேக்ஸ் அ டோட்டல் ஆஃப் 9 hours 55 minutes டு வால்க் அ certain distance and then cycling back to a same place from where she had started. ஸோ ஒன்றும் இல்லை, ஹேமா வந்து ஸோ அவங்களோட ஹவுஸில் இருந்து ஸோ ஒரு இடம் வச்சுக்கலாம் ஏ அப்படிங்கிற இடத்துலேருந்து பி அப்படிங்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ போகும்போது வந்து சைக்கிளில் போயிடுறாங்க, ரிட்டன் வரும்போது வாக்கிங் நடந்து வந்துடுறாங்க சரிங்களா. அவங்க டோட்டலாக போயிட்டு வர்றதுக்கு 9 மணி நேரம் ஆகுது. 9 hours 55 minutes ஆகுது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷீ குட் வாக் போத் த வேஸ் இன் 12 hours 30 minutes.
அவங்க 2 அதாவது போக வர சேர்த்து நடந்தே போயிட்டு வந்தாங்கன்னா 12 hours 30 minutes ஆகுது. ஸோ போகும்போது சைக்கிளில் போயிட்டு வரும்போது நடந்து வந்தாங்கன்னா 9 hours 55 minutes. ஒருவேளை போகும்போது நடந்து வரும்போதும் நடந்தே வந்தாங்கன்னா 12 hours 30 minutes. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, த டைம் ஷி வில் டேக் டு சைக்கிள் தி போத் வேஸ். ஸோ போக வர சைக்கிளே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, சைக்கிளிங் ப்ளஸ் வாக்கிங் ஈக்குவல் டு எவ்வளோ நேரம் 9 hours 55 minutes. இது வந்து ஹவரில் எழுதிக்கலாம் 55/60. ஸோ அடுத்து வந்து 2 into வாக், போயிட்டு வர ரெண்டுமே வாக்கிங்கில் போனால் 12 hours 30 minutes 32/60. ஸோ ரெண்டுமே வந்து சைக்கிளிங் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், 2c + 2w ஈக்குவல் டு, ஸோ இன்ட்டு 2 போட்டோம்னா இங்கே ஒரு 18 hours வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 110 minutes வரும். ஸோ 1 hour இங்கிட்டு வந்துருமா. ஸோ 19 hours 50 minutes. ஸோ நமக்கு 2 into வாக்கிங், போக வர வாக்கிங்லேயே வந்தாங்கன்னா 12 hours 30 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2c ஈக்குவல் டு 19.50 மைனஸ் 12.30 7.20 hours 7 hours 20 minutes.